வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம நிறைய ரெஸ்லிங் செய்திகளை கொண்டு வந்திருக்கிறோம். அண்ட் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை டிவியில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு மற்றும் நெட்ஃப்ளிக்ஸோடைய மெயின் ஈவெண்ட் மேட்சாக பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கும் சித்ரோன்ஸ்க்கும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி செய்தி. இதே மாதிரி நிறைய அப்டேட் நியூஸ் எல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கான நியூஸும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் இதன் மூலியமா தெரிஞ்சுக்கோங்க. ஃபாஸ்ட் நியூஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஷீல்டு அப்படிங்கிற டீம் உருவாக்குனது யார்? சிஎம் பாங். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். சிஎம் பாங்கோடைய சேஃப்டிக்காக அவரை யாராவது ஒரு ஃபேஸ் ரெஸ்லர் பயங்கரமாக அட்டாக் பண்ணி தோக்க முயற்சி பண்ணாங்கன்னா அப்போ இந்த ஷீல்டு அப்படிங்கிற டீம் சிஎம் பாங்குக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக வரும். இப்போது இன்னைக்கு நடந்த மண்டே நைட்டால் ஷீல்டோடைய ரெஃபரன்ஸை நிறைய காட்டியிருப்பாங்க. சிஎம் பாங்கும் பேசியிருப்பார், அது பை த பை நம்ம செத்ரோன்ஸும் பேசியிருப்பார். சரி, நம்ம செத்ரோன்ஸ் பேசும்போது என்ன சொன்னார்னா, நீங்கள் எல்லாருமே சிஎம் பாங் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க. சிஎம் பாங் டபிள்யூடபிள்யூ இல்லாத போது கூட நீங்களாம் சிஎம் பாங்னு கத்திட்டு இருந்திருக்கீங்க. அப்போல்லாம் நான் ரியலி சிஎம் பாங்கை மிஸ் பண்ணேன். ஏன்னா நானும் ஒரு சிஎம் பாங் ஃபேன் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸ் சொல்லியிருப்பார். ஆனால் நான் செத்ரோன்ஸை வெறுக்க காரணம், அதாவது சிஎம் பாங்கை வெறுக்க காரணம் என்னென்னா அவன் பண்ண விஷயங்கள் நிறைய விஷயம் பேசினாரு, நம்ம ஆல்ரெடி சொன்னோம். அதில் முக்கியமாக சிஎம் பாங் டபிள்யூடபிள்யூ எங்களை சொல்லிக்காமல் போயிட்டான், எங்களை தனியாக விட்டுட்டு போயிட்டான். அதனால் நாங்கள் பிரிஞ்சிட்டோம். ஒருவேளை அவன் இருந்திருந்தால் நாங்கள் பிரிஞ்சிருக்க மாட்டோம். அது ஒரு நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவது, நான் ஃபோன் அடித்தேன், பல டைம் அவனுக்கு ஃபோன் அடித்தேன். அவன் சும்மா தான் இருந்தான். ஆனால் அந்த ஃபோனை கட் பண்ணி விட்டான், எங்கள் ஃபோனுக்கு ரிப்ளை பண்ணலை. அண்ட் இந்த கம்பெனிக்கு திருப்பி வரும்போது கூட அவன் எங்களை பார்க்கணுமோ இல்லாட்டா அவன் வளர்த்து விட்ட டீம்ஸ் நல்லா இருக்குதா அப்படிங்கிறதுக்காக வரல. எங்கள் டீமே செதறி போய் கிடக்குது. அதுக்கு காரணம் சிஎம் பாங் தான். அண்ட் அவன் இப்போ திருப்பி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் பணம். அவன் ஒரு பணப்பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி கூட சிஎம் பாங்கை கொச்சைப்படுத்தி பேசியிருப்பார். முழுக்க சிஎம் பாங்குக்கும் செத்ரோன்ஸுக்குமான ஃபியூடில் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப மும்முரமாயிட்டாங்க போல இருக்குது. கண்டிப்பாக இந்த மேட்சுக்கான ஃபயரிங் வேறு லெவலில் இருக்க போகுது. இப்போது என்ன தெரியுமா மிகப்பெரிய ஒரு டாபிக்கு, செத்ரோன்ஸ் ஹீல் டர்ன் பண்ண போகிறாரா? ஏன்னா அவர் பண்ணுற விஷயம் எல்லாமே போன வருஷம் எப்படி ட்ரூ மார்க்கின்டர் நல்லவனாக இருந்து கெட்டவனாக மாறினாரோ அதே மாதிரி இவரும் நல்லவனாக இருந்து கெட்டவனாக மாறின மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு செத்ரோன்ஸும் கூடிய சீக்கிரம் ஹீல் ரெஸ்லராக மாறி வர போல இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் மக்களே, நான் கண்டிப்பாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லி பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, வார் கேமில் சிஎம் பாங் ஆட் ஆன உடனேயே கண்டிப்பாக டபிள்யூ இதை பயன்படுத்தி சிஎம் பாங்குக்கும் செத்ரோன்ஸுக்குமான ஃபியூடை டெவலப் பண்ணுவாங்கன்னு. எஸ், அதை பற்றியும் பேசுகிறாரு. எனக்கு பிடிக்காத ரோமன் கூட போய் நீ சேர்ந்துருந்த அப்படிங்கிறதையும் செத்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி பேசியிருந்தார். ஸோ கிடைக்கிற கேப்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் குக் பண்ணுறாரு. அதாவது அந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி வேறு லெவலில் கொண்டு போகிறாரு. அது நல்லா இருக்குது. அண்ட் செத்ரோன்ஸுக்கும் சிஎம் பாங்குக்குமான மேட்ச் ரெஸ்ல்மேனியாவில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் எனக்கு என்ன அப்டேட் கிடச்சிருக்குன்னா, டபிள்யூடபிள்யூ ரா பிரீமியம் முதல்ல ஆரம்பிக்கிறாங்கல்ல, அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் மேட்சை மெயின் ஈவெண்ட்டாக வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி சிஎம் பாங்குக்கு ரெஸ்ல்மேனியாவில் இதை விட பெட்டர் தென் ஒரு ஆப்பனண்ட்டாக இருக்கலாம். அண்ட் ராவுடைய ப்ரீமியம் ஷோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோ. கிட்டத்தட்ட டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த ராவுடைய நெட்ஃப்ளிக்ஸ் டெபியூ ஷோவே ஒரு சம்மர்ஸ்லாம் மாதிரி ஒரு ரெஸ்ல்மேனியா மாதிரி சூப்பராக நடத்தணும், எல்லாருமே திருப்பி பேசணும், அப்படிப்பட்ட ஷோவாக நடத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த மேட்ச் இது ராவோடைய ஃபஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ் எபிசோடில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் மேக்லே இது ஒரு ட்ரீம் மேட்ச் கிடையாது. ஏன்னா ட்ரீம் மேட்ச்னால் ஃபஸ்ட் டைமாக அவங்க சண்டை போட்டால் தான் ட்ரீம் மேட்ச். இது ஆல்ரெடி ராவில் 2014 பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. பட் இது ஒரு ரெடி மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போது 2 பேருமே வேறு லெவலில் இருந்தாங்க. பட் ஆனால் செத்ரோன்ஸோடைய ஸ்டார்டிங் கெரியர் தானே, சிஎம் பாங் தான் டாப் 1 இருந்தார். இப்போ 2 பேருமே டாப் 1 இருக்கிறாரு. செத்ரோன்ஸோடைய வளர்ச்சியும் சரி, அதே மாதிரி சிஎம் பாங்கோட வளர்ச்சியும் சரி, யாராலுமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் இவங்க சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ராவுடைய ப்ரீமியமில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் காய்ஸ், செத்ரோன்ஸோடைய ஹீல்டனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க? டபிள்யூ டேமியன் பீஸ் இந்த வாரம் நடந்த மண்டே நைட் ராக்கு ரிட்டர்ன் ஆகி ஃபின் பலர் அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் மக்களே, அவங்க எல்லாருக்குமே தெரியும், குந்தருக்கும் ஃபின் பலருக்கும் தான் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க.
நம்ம ஃபின் பேலர் டபுள் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி நான் அந்த டபுள் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பட்டி காட்டியிருப்பாரு. பட் நமக்கு தெரியும் இந்த மேட்ச்சில் குந்தர் வந்து சுலபமாக பார்த்தீங்கன்னா ஃபின் பேலரை வீழ்த்திடுவார். ஏன்னா இது நிறைய பேர் நடந்திருக்குது. ஸோ ஒரு ராலியாக நடந்திருக்குது. அதில் ஃபின் பேலரை ரொம்பவே க்ளீனாக குந்தர் வீழ்த்திருக்காரு. இப்போ டேமியன் ப்ரீஸை எதுக்காக இந்த மேட்ச்சில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, WWE வந்து இப்போ சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டை ஒரு பேப்பரி லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருக்கிறாங்களாம். அண்ட் இதை லைவ் ஷோ மாதிரி நடத்த போகிறது கிடையாது. அண்ட் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் எதிர்பார்ப்பு, கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கை கொஞ்சம் அதிகமாக கொண்டு போவோன்னு சொல்லிட்டு டேமியன் ப்ரீஸை ஆட் பண்ணியிருக்கிறாங்களாம். ஏன்னா இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக டேமியன் ப்ரீஸுக்கும் ஃபின் பேலருக்குமான ரிவெஞ்சிங் ஃபியூட் அதிகமாக்கி இதுக்கப்புறமா டேமியன் ப்ரீஸுக்கும் ஃபின் பேலருக்குமான ஃபியூட் சிங்கிள் கெரியராக ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் குந்தருக்கும் ஃபின் பேலருக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணதை இப்படி திடீர்னு பார்த்தீங்கன்னா WWE வந்து திடுக்கிடுன்னு ட்ரிபிள் த்ரெட்டாக மாட்டி விட்டாங்க. கண்டிப்பாக குந்தர் தான் அவருடைய ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ண போகிறாரு. அது தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் இது ஒரு ட்ரிபிள் த்ரெட் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் WWE பார்த்தீங்கன்னா இப்படி சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் ஒரு நல்ல மேட்சை சூப்பரான ஒரு மேட்ச் கார்டோட ஒரு லைவ் ஷோக்காக புக் பண்ணதை பார்த்த பல நெட்வொர்க்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு இதை நீங்கள் வந்து ப்ரீமியம் ஒரு லைவ் ஷோ மாதிரி நடத்தக்கூடாது, ஒரு பேப்பரி மாதிரி நடத்தணும். பிகாஸ் மேட்ச் கார்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் இதை எங்கள் கண்ட்ரியில் இருக்க ஆடியன்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் இந்தியா நெட்வொர்க்கும் கேட்டிருக்கிறாங்களாம். ஸோ WWE வந்து ஆஸ்திரேலியா நெட்வொர்க்குக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூடியூப்பில் வந்து நாங்கள் இதை லைவாக போடுறோம், நீங்கள் யூடியூப்பில் லைவாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியா இருக்க மக்கள் வந்து சாட்டர்டே நைட் ஈவெண்ட்டை யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா லைவாக பார்த்துக்கலாம். இது ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் வழக்கம் போல் வெப்சைட்லேயும் நம்ம பார்த்துக்கலாம். இதை விட சந்தோஷமான விஷயத்த சொல்லட்டா, நம்ம டிவிலையும் பார்த்துக்கலாம். ஸோ சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் வந்து சாட்டர்டே நைட் ஈவெண்ட்டை ரொம்ப லைக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் சோனி லீவ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. டெலிகாஸ்ட் பண்ணதை, அதாவது நீங்கள் யூடியூப்பில் எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களோ அதை வந்து ப்ரீமியமாக பார்த்தீங்கன்னா டிவிக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து இதை 100% ஒரு எப்படி ஒரு பேப்பரி மாதிரி பார்ப்போமோ அதே மாதிரி சோனி லீவில் நம்ம இதை பார்க்க போகிறோம். இது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதை நம்ம ஒரு லைவ் ஷோ பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் இப்போ பார்க்க போகிறோம். சரி, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். டேட் அண்ட் டைமை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட் அண்ட் டைம் பற்றி எனக்கு அப்டேட் கிடைக்கல. டிசம்பர் 14 தான் நடக்குது. கண்டிப்பாக நம்ம சண்டே தான் பார்ப்போம். சண்டே எத்தனை மணிக்கு பார்ப்போம் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வாரம் நடக்க போகிற சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டை நம்ம டிவியில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க. இது ஒரு பேப்பரி மாதிரி நடக்க போகுது. அண்ட் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து ஒரு பேப்பரி மாதிரி நடக்கிறதுனால ஒரு சில மேட்சஸை அடிஷ்னலாக கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இப்போ ட்ரூ மேக்கின்டர் ரிட்டர்ன் ஆகிட்டாரு. ட்ரூ மேக்கின்டருக்கும் சரி, இப்போது அதே மாதிரி சாமி ஜெயினுக்கும் சரி, ஃபியூட் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஃபயர் லெவலுக்கு போயிட்டு இருக்குது. இந்த மேட்சை ஒரு கண்டிப்பாக ஒரு பேப்பரி மாதிரி ஒரு லெவலாக நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதனால் இந்த மேட்சை இப்போது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சாமி ஜெயின் வெர்சஸ் ட்ரூ மேக்கின்டர் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட். இது உண்மையிலேயே ஒரு தரமான மேட்சாக இருக்க போகுது. ஸோ ட்ரூ மேக்கின்டர் தவிட்டுப்படி ஆக்க போகிறாரு சாமி ஜெயினை. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஜே ஊசோ ரிட்டர்ன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம இதை எதிர்பார்க்கலாம். சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டோடைய அஃபிஷியல் போஸ்டரில் இதை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பக்கம் ரா, ஒரு பக்கம் ஸ்மாக் டவுன். அந்த லெவலில் தானே இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டோடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு பார்க்கும்போது அப்படி தாங்க தெரியுது. சரி, ஓகே, கண்டிப்பாக இந்த வாரம் நம்ம சண்டே டிவியில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அண்ட் இந்த வாரம் நடந்த ராவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் சிக்ஸுக்கும் ஃபைனல் டெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மேட்ச் நடத்தியிருப்பாங்க. இது நீங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒயிட் சிக்ஸ் வந்து ரொம்பவே க்ளீனாக கேவலமாக பார்த்தீங்கன்னா தோற்று போயிருப்பாங்க. ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லி ஆகணும். ஒயிட் சிக்ஸ் ஒன்றும் ஒயிட் ஃபேமிலி மாதிரிலாம் வரலைங்க. அவங்க ஒரு மிட்கார்ட் டிவிஷனில் மிட்கார்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பெரிய லெவலில் காட்டுறதுக்கு WWE ஐடியா போல இருக்குது. ஏதோ பிரே ஒயிட்டோட சிம்பட்டிக்கை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க போல இருக்குது. ஆனால் டீமில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வேறு லெவல் பேர் தான். ஆனால் ஹங்கல் ஹவுடி தான் மொக்க. ஏன்னா ஹங்கல் ஹவுடி, அதாவது போல்டாலஸை பொறுத்த வரைக்கும் ஃபைட்டிங் ஸ்கில் அந்தளவுக்கு சண்டை போட முடியல. அவர் டீமில் இருக்கிற எல்லாருமே சூப்பரு. ஹங்கல் ஹவுடி மட்டும்தான் நெகட்டிவ். பேசாமல் இவரை மட்டும் தூக்கிடலாம் போல இருக்குது. எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ அண்ட் இந்த மேட்ச்சில் ஹங்கல் ஹவுடியை பின்ஃபால் பண்ணி தான் கேரிங் கிராஸ் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா இந்த ஃபியூட் வந்து நிறுத்த போகிறதும் கிடையாது. ஏன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை ஒரு ஃபேஸ் டீம் வின் பண்ணியிருந்தாங்கன்னா செகண்ட் ஃபியூட் போகாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீல் டீமான ஃபைனல் டெஸ்ட்மெண்ட் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அது ரீமேட்ச் வந்து கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக வந்து கேரிங் கிராஸ் வெற்றி பெற்றுட்டார். மேபி இதுக்கப்புறமா கேரிங் கிராஸுக்கும் ஹங்கல் ஹவுடிக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கக்கூட வாய்ப்பு இருக்கு போல இருக்குது. அண்ட் அந்த பெருசு இருக்கார்ல, அந்த தாடி வச்ச அவர் பேர் தெரில, அவர் திருப்பியும் WWEக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாரு. ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செய்தி அவ்வளோதான்.
பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் டு ரெஸ்லிங் கிங் தமிழ்.